முதல் நாள் தலை, இரண்டாம் நாள் கழுத்து, மூன்றாம் நாள் மார்பு, நான்காம் நாள் வயிறு, ஐந்தாம் நாள் உந்தி, ஆறாம் நாள் பின்பக்கம், ஏழாம் நாள் குய்யமும், எட்டாம் நாள் தொடைகளும், ஒன்பதாம் நாள் கால்களும், 10ஆம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உருவமும் உண்டாகும். இதைத்தான் 10 பண்ணுதல் அல்லது 10ஆம் நாள் காரியம் பண்ணுதல் என்று அழைக்கிறார்கள். பிண்டத்தால் சரீரம் உண்டானாலும் பேச இயலாது. அந்த ஜீவன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டிற்கு வந்து செல்லும் தன் உறவினரை ஏக்கத்தோடு பார்க்கும். பசியாலும் தாகத்தாலும் அலறியபடி செய்வதறியாது திகைத்து நிற்கும். தன்னுடைய புத்திரன் 11ஆம் நாளிலும் 12ஆம் நாளிலும் பிராணமுகமாக கொடுக்கப்பட்டவற்றை உண்டு 13ஆம் நாளில் வரும் யமதூதர்களுடன் ஏக்கத்துடன் தனது உற்றார் உறவினரை பார்த்தவாறு யமலோகத்திற்கு செல்லும். அந்த யமதூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை இனி கடந்து செல்ல வேண்டும். இரவும் பகலும் செல்ல வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 247 காத தூரம் நடந்து செல்ல வேண்டும். வழியிலே அடர்ந்த காடு உள்ளது. அதில் உள்ள செடிகளிலே இருக்கின்ற இலைகள் மிக கூர்மையான பற்கள் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கும். மேலும் அந்த ஜீவன் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடாக இருக்கும். அந்த ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும். அந்த காட்டை கடந்து செல்ல மிகவும் சிரமப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பூலோகத்தில் இருக்கின்ற தனது சுற்றத்தாரையும் கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்கும். தனக்கு உதவ இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும். பூமியை தவிர வேறு உலகம் உள்ளதென்பதையும் உணர்ந்து கொள்ளும். தன் நிலையை நினைத்து பலவாறு புலம்பும். வாழும் காலத்திலே நான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே, பிறரை ஏமாற்றி சொத்து சேர்த்தேனே, இப்போது அவை எதுவும் என் கூட வரவில்லையே, என்னை விட பெரியோரை படித்தேனே, உறவுகளை அவமதித்தேனே, தானம் எதையும் செய்யவில்லையே, பிராணங்களையும் இதிகாசங்களையும் அவமதித்தேனே, இறைவன் இருப்பதை மறுத்தேனே, மறந்தேனே, நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லையே என்று மிகவும் அரற்றி புலம்பும். தாகமென்று தவித்து வந்தவர்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லையே, இப்போது இந்த யமதூதர்கள் என்னை அடிக்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே என்று அந்த ஜீவன் மேலும் புலம்பும். அந்த ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் யமதூதர்கள் துன்புறுத்துவார்கள்.